ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த 2025ஆம் ஆண்டு கடைசி நாட்களில் ஆண்டுடைய சமூகத்தில் புதிய ஆண்டை காணுவதற்கு தேவனுடைய சமூகத்தில் நேரம் செலவிடுகிறதை நீங்கள் செலவிட்டுக் கொண்டிருக்கிறத கருத்து அறிகிறார். இது உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு மிகுந்த ஆசீர்வாதமாய் இருக்கும் என்று சொல்லி கர்த்தருக்குள்ள நம்புகிறேன். வேதாகமத்திலிருந்து ஒரு வசனத்தை மாத்திரம் நம்ம எடுத்து வாசிக்கலாம். ரோமர் 4வது அதிகாரம் 21வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவர் என்பதை முழு நிச்சயமாய் ஒருவரால் நம்ப முடிந்தது. ஒரு நாள் ஆண்டவருடைய வார்த்தை ஆபிரகாமின் கூடாரத்தில் வெளியே நின்று ஆண்டவர் அவனை அழைக்கிறார். அழைத்த பொழுது முற்பிதா ஆகிய ஆபிரகாம் மிகுந்த பயத்தோடு கூட அவனுடைய சமூகத்தில் வந்து, என்ன ஆண்டவரே அப்படின்னு சொல்லி அவன் கேட்கிறான். இந்த எடுத்து வாசிச்சோம்னா தெரியும். ஆதியாகமம் 15வது அதிகாரம் 5வது வசனத்தை வாசிச்சோம்னா, அவர் அவனை வெளியே அழைத்து நீ வானத்தை அண்ணாந்து பார், நட்சத்திரங்களை என்ன உன்னால் கூடுமானால் அவைகளை என்ன என்று சொல்லி பின்பு அவனை நோக்கி உன் சந்ததி இவ்வளவாய் இருக்கும் என்றார். பாருங்க, இந்த கடைசி நாளிலே நாம் இருக்கிறோம். புதிய வருஷத்துல அநேக வாக்குத்தத்தங்கள் நமக்கு வேண்டும் என்று சொல்லி நம்ம விரும்புவோம். அநேக வாக்குத்தத்தங்களை ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில கொடுத்திருப்பார். ஆனா நம்முடைய ஆண்டவர் வாக்கு பண்ணினதை அவர் நிறைவேற்ற வல்லவர் என்பதை ஆபிரகாம் அறிந்திருந்தது போல நாமும் அறிந்திருப்போம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில வாக்குத்தத்தங்கள் எல்லாம் நிறைவேறும். ஒரு நாள் இரவு அப்படித்தான் ஆபிரகாம் கூப்பிடுறாரு. வானத்து நட்சத்திரங்களை பாருன்னு சொல்றாரு. சந்ததி இவ்வளவாய் பெருகி இருக்கும் என்று சொல்லி அவனுக்கு வாக்களிக்கிறார். இன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு வாக்கை அளித்தது நிமித்தமாகத்தான் இன்றைக்கு உலகத்துல இருக்கிற அநேக ஆபிரகாமின் வழியே வந்ததுனால, ஆபிரகாமின் தேவனை விசுவாசித்ததுனால இன்றைக்கு வாக்குத்தத்தங்கள் எல்லாம் சுதந்திரித்து அவர்கள் ஆசீர்வாதமாக இருக்கிறார்கள். அநேகருக்கு வாக்குத்தத்தங்கள் நிறைவேறுகிறது இல்லை. என்ன காரணம் அப்படின்னா, நாம வாக்குத்தத்தத்தை வெறும் ஆசீர்வாதமான ஒரு காரியமா மாத்திரம் பார்த்துட்டு ஆண்டவர் வாக்குத்தத்தத்தை நமக்கு எப்படியாவது கொடுத்துருவாருன்னு சொல்லி நினைக்கிறோம். ஆனா வாக்குத்தத்தத்திற்கு 2 பகுதிகள் இருக்கிறது. புதிய ஏற்பாட்டுல அநேக வாக்குத்தத்தங்கள் இருக்கிறதாக வேதாகம வல்லுநர்கள் சொல்லியிருக்கிறார்கள். புதிய ஏற்பாட்டுல மாத்திரம் 1104 வாக்குத்தத்தங்கள் இருக்கிறது. பழைய ஏற்பாட்டுல 7706 வாக்குத்தத்தங்கள் இருக்கிறதாக சொல்லப்படுகிறது. இத்தனை வாக்குத்தத்தங்கள் இருந்தாலும் இதை சுதந்திரித்துக் கொள்ளுகிறவர்கள் ஒரு சிலராக மாத்திரமே காணப்படுகிறார்கள். இன்றைக்கு நாம அந்த ஒரு சிலரில நாம இருக்கணும். இன்றைக்கு கடைசி நாட்களிலே வந்திருக்கிற நாம் ஒவ்வொருவரும் அவனுடைய சமூகத்துல, ஆண்டவரே எனக்கு இப்படியெல்லாம் வாக்குத்தத்தம் கொடுத்தீரே, என்னை எப்படியெல்லாம் ஆசீர்வதிப்பேன்னு சொன்னீரே, இந்த ஆசீர்வாதம் எனக்கு நிலைத்திருக்க நான் என்ன செய்யணும் சொல்லி ஆண்டவரிடத்துல கேட்டோம்னா, இந்த 2 பகுதி சொன்னல வாக்குத்தத்தமானது 2 பகுதிகளாக இருக்கிறதுன்னு சொல்லி, அதுல முதல்ல எல்லா வாக்குத்தத்தங்களும் ஒரு கண்டிஷனோடு கூட இருக்கிறது. உதாரணத்திற்கு நம்ம ஒரு வசனத்தை வாசிச்சோம்னா,
கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். அப்போஸ்தலர் 16:31 சொல்லப்படுகிறது. நாம் ரட்சிக்கப்படுவதற்கும் நம்முடைய வீட்டில் இருக்கிற யாவரும் பாதுகாக்கப்படுவதற்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நம்ம விசுவாசிக்கிறவர்களாக. நார்மலா எல்லாரும் கர்த்தரை நம்புவாங்க. தேவனை அறிந்தவர்களுக்கும் தேவனை அறியாதவர்களுக்கும் விசுவாசம், நம்பிக்கை இருக்கிறது. தேவனை அறிந்தவர்களுடைய விசுவாசம் தேவனை அறியாதவர்களுடைய விசுவாசத்தை விட அதிகமாக இருக்கும். எல்லாரும் போல நாமும் சரிசமமாக தேவனை நம்புவதனால நமக்கு எந்த பயனும் இல்லை. தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை அறியாதவன் ஒரு நார்மலா ஒரு விசுவாசத்தை, ஒரு நம்பிக்கை வச்சிருக்கான். ஆனா தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை அறிந்த நாம தேவன் மேல வைத்திருக்கிற அந்த விசுவாசத்தை ஒவ்வொரு நாளும் அதிகரித்துக் கொண்டே போகணும். என்ன வேதம் சொல்லுகிறது? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை என்ன பண்ணு? விசுவாசி. இன்றைக்கு விசுவாசிகளாய் இருக்கிற நாம இந்த புதிய ஆண்டில நான் பாதுகாக்கப்பட வேண்டும், என் குடும்பம் பாதுகாக்கப்பட வேண்டும், என் பிள்ளைகள் பாதுகாக்கப்பட வேண்டும், நாங்கள் முழு குடும்பமாய் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் இன்னும் அதிகமாய் தேவனை விசுவாசிக்கிறவர்களாக நாம் இருக்கணும். ஆபிரகாம் தேவன் எனக்கு எல்லாவற்றையும் செய்ய வல்லவர் என்பதை அவன் விசுவாசித்தானா, அதனாலே அவன் பெற்றுக்கொண்டான் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. நாம ஆபிரகாமின் சந்ததியாய் இருக்கிறோம். ஆபிரகாமின் சந்ததி என்று சொன்னால் நம்முடைய முற்பிதாவாய் இருக்கிற ஆபிரகாமுக்கு உண்டான எல்லா ஆசீர்வாதங்களும் நமக்கு உரியதாய் இருக்கிறது. அல்லேலூயா. நம்மையும் ஆண்டவர் வானத்து நட்சத்திரங்களை போல ஆசீர்வதிக்க முடியும். அல்லேலூயா. நம்முடைய சந்ததியும் ஆண்டவரால ஆசீர்வதிக்க முடியும். நம்முடைய சந்ததியும் ஆண்டவர் மிக பெருக்கமாய் ஆசீர்வதிக்க முடியும். ஏன் அதை நாம் நம்புகிறது இல்லைன்னா தேவனுடைய வார்த்தையை நாம் விசுவாசிக்க முடியும். ஒருவேளை நாம் விசுவாசிப்போம் என்று சொன்னால் ஆபிரகாமின் சந்ததி ஆசீர்வதிக்கப்பட்டது போல நம்முடைய குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்டது. பாருங்க, இந்த வசனத்தை நம்ம எடுத்து வாசிக்கலாம். எடுத்து வாசிங்க. ஏசாயா 45வது அதிகாரம் 22வது வசனம். பூமியின் எல்லையெங்கும் உள்ளவர்களே என்னை நோக்கி பாருங்கள், அப்பொழுது ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. தேவன் அவர் வாக்குத்தத்தத்தை, அவர் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்தை ஒருத்தருக்கு மாத்திரம் கொடுக்கிறார். பூமியின் எல்லையெங்கும் உள்ளவர்களே என்னை நோக்கி பாருங்கள் என்று சொல்லி சொல்லப்பட்டது. அப்போ தேவனை யாரெல்லாம் விசுவாசித்து தேவனை யாரெல்லாம் நோக்கி பார்க்கிறார்களோ அவர்கள் ரட்சிக்கப்படும்படிக்கு ஆண்டவர் அவர்களுக்கு புதிய ஒரு ரட்சிப்பை ஆண்டவர் கொடுக்கிறவராக இருக்கிறார். இந்த புதிய ஆண்டை அணுக போகிற நம் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு ரட்சிப்பை கொடுக்கிறவராக இருக்கிறார். இன்றைக்கு நான் கொஞ்சமா இருக்கிறேனே, நான் தேவனை கொஞ்சம் எனக்கு படிக்க தெரியலையே, இல்ல எனக்கு சரியா ஜெபம் பண்ண தெரியலையே, எப்படி என்று சொல்லி நாம யாரும் யோசிக்க வேண்டியது. எங்கேயோ இருந்த தேராகனுடைய மகனாகிய ஆபிரகாமை ஆண்டவர் அழைத்து அவனை ஆசீர்வதிக்க கூடுமானால் இன்றைக்கு நம்மையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்க போறோம். அல்லேலூயா. இன்றைக்கு நம்மை ஆசீர்வதிக்கிறதுக்கு அவருக்கு அவர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். நம்மை உயர்த்துவதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். தேவன் எப்படி அங்கே மோசேயின் நாட்களில் நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று சொன்னாரோ அப்படியே இந்நாளிலும் இருக்கிறார். இன்னொரு வசனத்தை கூட வாசிக்கலாம். இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். எடுத்து வாசிங்க. யோபு 15வது அதிகாரம் 7வது வசனம். நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள்
யோவான் 15:7, நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு கொடுக்கப்படும். ஆமா, ஜெபத்திற்கு உத்தரவு சொல்லுகிற மாதிரி ஒரு வாக்குத்தத்தத்தை இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய ஜெபம் கேட்கப்பட வேண்டும் என்று சொன்னால் நாம அதிகமாய் ஜெபிப்போம். ஆண்டவரே, எனக்கு இந்த புதிய ஆண்டு எனக்கு குறைச்சல் இல்லாத ஒரு ஆண்டா இருக்கணும். எனக்கு இந்த புதிய ஆண்டு, எனக்கு இந்த ஆண்டுல நான் ஒரு சில துன்பங்களை அனுபவித்து விட்டேன். இந்த புதிய ஆண்டுல எந்த ஒரு துன்பமும் எனக்கு இருக்கக்கூடாது. நான் மன மகிழ்ச்சியா இருக்கணும் அப்படிலாம் நம்ம வேண்டுவோம். ஆனா வேதம் சொல்லுகிறது, நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு கொடுக்கப்படும். பாருங்க, இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு கொடுப்பதற்கு ஆயத்தமாக இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு செய்வதற்கு அவர் மிகவும் ஆர்வமுள்ளவராய் இருக்கிறார். புதிய ஆண்டுல புதிய நன்மையை உங்களுக்கு கொடுக்கணும். இந்த புதிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும். புது கிருபைகளை பெற்றுக்கொள்ளணும். புதிய நன்மையினாலே நிரப்பணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் மிகவும் ஆர்வமுள்ளவராக இருக்கிறார். ஆனா வேதம் சொல்லுகிறது, நீங்கள் யார் கூட? ஆண்டவரோடு கூட. அல்லேலூயா. நீங்கள் தேவனோடு கூட இருக்கும் பொழுது அவர் உங்களுக்கு தேவையான எல்லாவற்றையும் அருளும்படியாக உங்கள் மேலே அவர் நினைவாய் இருக்கிறார். அல்லேலூயா. அவருடைய வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால், இன்றைக்கு மனுஷன் ஒரு காரியத்தை சொல்லிட்டான் அப்படின்னா அந்த வார்த்தையை பிடித்து கொண்டு, நீங்க அன்னைக்கு எனக்கு அதை சொன்னீங்க, இன்னைக்கு எனக்கு செய்யல, அதனால நான் உங்களை என்ன பண்ண மாட்டேன், நான் நம்ப மாட்டேன். இன்னொரு முறை நான் கேட்டா உங்களுக்கு நான் என்ன பண்ண முடியாது, தர முடியாது, அன்னைக்கு எனக்கு தர சொல்லி தரல சொல்லி மனுஷன் ஏமாற்றினதை நம்ம நினைவு வைத்திருப்போம். வேதம் சொல்லுகிறது, நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் எப்படி இருந்தால் நிலைத்து இருந்தால். அல்லேலூயா. நீங்க மறக்காதீங்க, ஆண்டவர் உங்களுக்கு சொன்ன காரியத்தை மறக்காதீங்க, ஆண்டவர் உங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணினதை நீங்க மறக்காதீங்க. ஏன்னா ஆண்டவர் அவர் நிறைவேற்றி முடிக்க வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. ஆபிரகாம் அப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தை ஆண்டவர் மேல வைத்து அவர் நம்பிக்கையா இருந்ததுனால அவருடைய சந்ததி அப்படியாய் ஆசீர்வதிக்கப்பட்டது. அல்லேலூயா. வானத்தை பார்க்க சொல்றாரு. என்ன ஆண்டவர் வானத்தை எல்லாம் பார்க்க சொல்றாரு? எப்படி நாம ஒண்ணுமே இல்லாம வந்திருக்கிறோம், வெறும் கையாடிட்டு வந்திருக்கிறோம், எங்க தங்கறதுக்கு இடம் இல்லாமல் இருக்கிறோம், என்ன செய்யறதுன்னு தெரியாம இருக்கிறோம், போற இடத்துல எல்லாம் துரத்துறாங்க, என்ன பண்றதுன்னு தெரியலையேன்னு சொல்லி அவன் யோசிக்கல. அவன் வாக்குத்தத்தம் செய்தா அந்த வாக்குத்தத்தம் பண்ணினதுல அவர் நிறைவேற்ற வல்லமை உள்ளவர் என்கிறத அவன் அறிந்திருந்தான். அல்லேலூயா. இந்த கடைசி நாட்களில நாம் அப்படிப்பட்ட ஒரு விசுவாசமாய் அந்த சமூகத்தில் காணப்படும். ஆண்டவர் எனக்கு இந்த புதிய ஆண்டை எனக்கு நன்மையாய் முடிய பண்ணுவார். அல்லேலூயா. என்னுடைய துவக்கம் அற்பமாய் இருந்தாலும் முடிவு சம்பூர்ணமாய் இருக்கும். அல்லேலூயா. இந்த ஆண்டை எனக்கு நிறைவாய் முடிக்க போகிறாரு. புதிய ஆண்டை இன்னும் புதிய நன்மைகளினால் என்ன பண்ண போறாரு? நிரப்புவதாக சொல்லி நம்ம அதிகமாய் ஒரு சமூகத்துல வார்த்தைகளை நம்பி, ஆண்டவர் சொன்ன வார்த்தைகளை நம்பி நம்ம ஆண்டோட சமூகத்தில் அந்த வாக்குத்தத்தத்தை நம்பி ஜெபிக்கிறவர்களாக நம்ம காணப்படும். இன்னொரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். பாருங்க, சங்கீதம் 37வது சங்கீதம் 34வது வசனத்தை சொல்லப்படுகிறது. நீ கர்த்தருக்கு காத்திருந்து அவருடைய வழியை கைக்கொள், அப்பொழுது நீ பூமியை சுதந்திரித்துக் கொள்வதற்கு அவர் உன்னை உயர்த்துவார், துன்மார்க்கர் அறுப்புண்டு போவதை நீ காண்பாய். அல்லேலூயா. பாருங்க, பூமியை சுதந்திரித்துக் கொள்வதற்கான ஒரு வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் சொல்றாரு. நீங்க என்ன பண்ணுவீங்களா? ஆசீர்வாதமா இருப்பீங்க. அதே சமயத்துல துன்மார்க்கர் என்னவானா அறுப்புண்டு போவதை நீங்க என்ன பண்ணுவீங்க? காண்பீர்கள். இத்தனை ஆண்டுகள் என்னுடைய துன்மார்க்கர் செழிக்கிறத நான் பார்த்துட்டு இருக்கிறேனே, என்னுடைய விண்ணப்பத்தை ஆண்டவர் கேட்கவே இல்லையோ, என்னுடைய வேண்டுதல் இப்படியாகவே முடிந்து போய்விடுமோ, நான் வியாதியோடு கூடவே என்னுடைய வாழ்க்கையை முடித்து போய்விடுமோ, இல்ல நான் இப்படியே நான் கடைசி வரையில துன்பத்தோடு கூடவே கண்ணீரோடு கூடவே என்னுடைய வாழ்க்கை கடந்து போய்விடுமோ என்று சொல்லி நாம் ஆராய்த்து கொண்டிருப்போம் என்று சொன்னால்
வேத வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, நாம கர்த்தருக்கு காத்திருந்து அவருடைய வழியை கை கொள்ளுகிற பொழுது அவர் நம்மை சுதந்திரத்துக் கொள்வதற்கு அவர் நம்மை உயர்த்துகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அவர் நம்மை பூமியை சுதந்திரத்துக் கொள்வதற்கு நம்மை உயர்த்துகிறவராய் இருக்கிறார். இன்றைக்கு நாம எதெல்லாம் நமக்கு வேண்டும் என்று சொல்லி அவருடைய சமூகத்தில் நம்ம கேட்கிறோமோ அதை ஆண்டவர் நமக்கு செய்வதற்கு வருவதற்கு போதுமான தேவனாய் இருக்கிறார். நாம ஆண்டவருடைய சமூகத்துல காணப்பட வேண்டும். அல்லேலூயா. இந்த கடைசி வாரத்துல இன்றைக்கு ஆண்டவருடைய சமூகத்துல நேரத்தை செலவிடுறீங்க. உங்களுக்கு எப்பவெல்லாம் ஆண்டவருடைய சமூகத்துல நேரத்தை செலவிடணும்னு தோணுதோ அப்பொழுதெல்லாம் நீங்கள் நேரத்தை செலவிடுங்க. ஏன்னா அவர் உங்களோடு கூட பேசுவார். இந்த நாட்களிலே அவர் பேசுகிறதை நீங்கள் குறித்து வைத்துக் கொண்டு அதற்காக நீங்கள் ஜெபிக்கிற பொழுது, அந்த காரியத்துக்காக நீங்கள் ஜெபிக்கிற பொழுது அந்த காரியத்துல உங்களுக்கு ஜெயத்தை ஆண்டவர் கட்டளையிடுவார். நீங்க அடுத்த வருஷம் ஒழுகிற பொழுது நீங்க சொல்லுவீங்க, இந்த காரியங்கள்லாம் ஆண்டவரிடத்துல நான் கேட்டேன், இதெல்லாம் எனக்கு நிறைவேறினது என்று சொல்லி நீங்க சொல்ல முடியும். ஏன்னா நம்ம மனுஷர்களா இருக்கிறதுனால ஆண்டவர் செய்த நன்மையை கேட்டிருப்பார் ஆண்டவர்கிட்ட. ஆனா அவர் செய்திருப்பார், அதை நம்ம என்ன பண்ணிடுவோம்னா மறந்து போயிருப்போம். ஆனா நீங்க எழுதி ஆண்டவர் நமக்கு செய்தாரா இல்லையா என்பதை நீங்கள் சோதித்து பாருங்க. நிச்சயமாய் ஆண்டவர் நீங்கள் கேட்டதை உங்களுக்கு செய்திருப்பார். நீங்கள் மறந்திருப்பீங்க. ஏன்னா ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணினதை அவர் நிறைவேற்ற நல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. இந்த ஆண்டிலே உங்களுக்கு அவர் போதுமானவராய் இருந்திருக்கிறார். வருகிற ஆண்டிலே அவர் உங்களுக்கு வல்லமையுள்ள தேவனாய் இருந்து அவர் இருக்கிறவராக இருந்து உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மூடி ஜெபிக்கலாம்.